பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் இந்த வீக்கெண்ட் எபிசோட் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. ஏன்னா இந்த வாரம் நம்ம எல்லாம் ஒன்று யோசிப்போம், ஆனால் அங்கே வந்து விஜய் சேதுபதி ஒன்று யோசிப்பார், மகாராஜாவை ஒன்று யோசிப்பார் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி சாச்சனாவை கேள்வி கேட்பாரா மாட்டாரா, சௌந்தர்யாவுக்கு இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொன்னி இவங்கெல்லாம் கொடுத்தாங்களே ஒரு ரோஸ்ட்டு, இதெல்லாம் நியாயமா இல்லையா, தர்ஷிகா, பவித்ரா, ஆனந்தி, அன்ஷிதா இவங்கெல்லாம் இந்த கேமில் இருக்காங்களே எப்படி இருக்காங்க, இந்த பருத்தி மூட்டைகள்லாம் குடோன்லேயே இருந்திருக்கலாமே எதுவுமே பண்ணாமல் எப்படி உள்ளேயே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் நிறைய இருக்கும். சிவகுமார் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாரு, அப்படி இருந்து எப்படி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, எங்கேயே இடிக்கிற மாதிரி இல்லைங்களா. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு தி சேனல், நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிக் பாஸ் 8 வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் மோர் ஆக்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆக்டிவாக இருந்துச்சே தவிர என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சாச்சனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய அந்த சிக்னேச்சரான அந்த இது கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நிறைய ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா சாச்சனாவுடைய ஃபேஸ் நம்ம பார்க்க முடிஞ்சுது. திட்டமிட்டே கொடுத்துருக்காங்களோ, ராஜா ராணி டாஸ்கில் ராணியோடைய வேஷம் அவங்க அப்பா மகாராஜாவுடைய ஃபேவரட்டிசமால் உள்ளே வந்து அவர் தான் கொடுக்க சொல்லியிருக்காரோ அப்படின்னு கேள்விலாம் இருந்துச்சு. இன்னொரு விஷயம், மூடிக்கிட்டுது பொத்திக்கிட்டுது அப்படிங்கிற வார்த்தைலாம் அந்த பொண்ணு வாயிலேருந்து வரும்போது இதெல்லாம் கண்டென்ட் பண்ண மாட்டாங்களா, இதையெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்களா, இதெல்லாம் வந்து ஒரு இந்த ஷோவை வந்து சின்ன வயசுலேருந்து பசங்க எல்லாமே பார்க்குறாங்க, இவங்களாம் இது அஃபெக்ட் ஆக மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழும்புது. இந்த வீக்கெண்ட் எபிசோட் எப்படி இருக்கும் அப்படின்னா, விஜய் சேதுபதி வருவார், வந்து திரும்பவும் சௌந்தர்யா எழுந்துரு அப்படிம்பாரு, ஜாக்லின் எழுந்துரு அப்படிம்பாரு, அன்ஷிதாவை எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாச்சனாட்ட சாரி கேட்கணும். ஏன் அப்படின்னா ஒரு சின்ன பொண்ணு ஜாம்பாட்டில் தூக்கிட்டு வந்துட்டாங்க, அது ஒரு பெரிய விஷயமா, அதையே நீங்கள் பெரிய விஷயமா க்ரியேட் பண்ணுறீங்க, அவங்க பசிக்கு தானே அவங்க கேட்குறாங்க, இதனால் நீங்கள் வந்து ஒரு சின்ன பொண்ணை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சி இருந்தால் நீங்கள் வந்து இப்படி பண்ண மாட்டிங்களா, ஒரு தங்கச்சியாக நீங்கள் பார்க்க மாட்டிங்களா அப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு சாச்சனாட்ட சாரி சொல்லுங்கள். ஜாக்லின் சாரி சொல்லுவாங்க, மஞ்சரி சாரி சொல்லுவாங்க, அன்ஷிதா சாரி சொல்லுவாங்க. மஞ்சரி ஏன் சாரி சொல்கிறாங்கன்னா, மஞ்சரி வந்து ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் உள்ளே போய் எடுத்திருந்த இந்த கிராசரி டாஸ்கில், அப்படிலாம் எடுக்கும்பொழுது உனக்கு தெரியாதா இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு ஆர்வக்கோளாறு இதெல்லாம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ மஞ்சரிக்கும் போகிற போக்கில் ஒரு குத்தை போட்டுட்டு, ஏன்னா வந்து சாச்சனா வந்து ஒரு செல்ல பிள்ளையாக டாடி 5 ஸ்டார் கொடுங்க அப்படின்னு கேட்டு உரிமையாக அவங்க கொடுக்குற அளவுக்கு ஒரு பொண்ணாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னவா, சௌந்தர்யா எதுவுமே பண்ணுறது இல்லையா அந்த வீட்டில், ஆனால் எதுவுமே பண்ணாமல் இருந்தும் வெளியில் மக்கள் மனசில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வமாக ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகுதான். ஆனால் இவங்க வந்து நெகட்டிவாக ஒரு க்ரியேட் பண்ணி நெகட்டிவாக ஒரு பிரபலத்தை ஏற்படுத்தி நான் வந்து ஃபைனலுக்குள்ளே போவேன், இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இந்த பொண்ணு எதையுமே அப்போ தெரியாமல் பேசலை, எல்லாமே தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு தான் பேசுகிறாங்க, அதுவும் நம்ம மகாராஜா அவர்களுடைய சப்போர்ட்டோட. ஸோ மகாராஜா ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு, நீங்கள் ஒரு படத்தில் நடிக்க வச்சிங்க, ஒரு படத்தில் ஒரு பொண்ணாக நடித்தாங்க, அதோட முடிஞ்சிருச்சு இல்லைங்களா, இது ஒரு ரியாலிட்டி ஷோ இல்லைங்களா. ஸோ இந்த ரியாலிட்டி ஷோவில் நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்திருப்பீங்க, உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு இந்த ரியாலிட்டி ஷோக்கு வந்திருப்பாங்களே 18 பேர். இப்போ அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த ஃபேவரட்டிஸால், சாச்சனாவுக்கு நீங்கள் தர ஃபேவரட்டிஸால் மற்றவங்களுடைய கேம் பாதிக்கப்படுது இல்லையா. நீங்கள் வந்து ஒரு முடிவை எடுக்கிற இடத்துல இருக்கீங்க, அதனால் அந்த முடிவை உங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிறீங்க. அப்படிங்கும்போது இது ஒரு விதமான ஒரு நெப்போட்டிசம் அந்த ரேஞ்சில் தானே வருது. அப்போது சாச்சனாவை எந்தவித கேள்வியும் கேட்காம எந்தவித ஒரு விஷயம், இதுவரையும் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு வெனஸ்டே வரைக்கும் சாச்சனாவை திட்டிகிட்டு இருந்த எல்லாருமே அப்படியே வியாழக்கிழமைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே சோஷியல் மீடியாவில் சாச்சனாவை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிஆர்ஓக்கு எல்லாத்துக்கும் பேமெண்ட் கிரியேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் சாச்சனாவை திரும்பவும் அப்படியே சாச்சனா இல்லைனா கேம் கிடையாது, சாச்சனா நெகட்டிவிட்டியே பண்ணாலும் கேமை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறனால பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே எப்படி நெகட்டிவாக பேசினாங்களோ அப்படியே பாசிட்டிவாக மாறுது. இதெல்லாம் கண்கூட பார்க்க முடியுது. சாச்சனாவுடைய ஃபேமிலியில் அவங்க சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் பிஆர்ஓ வச்சுருக்கோம், நாங்களும் பிஆர்ஓ ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் வெளிப்படையாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாச்சனா உள்ள சொல்கிறாங்க, எனக்கு வந்து எப்படி பேசணும்னு தெரியும், நான் நெகட்டிவாக கேம் ஆடுறேன்னா நான் ஃபைனல் வரைக்கும் போவேன், நான் டாப் 5 நானும் வருவேன் அப்படின்னு எப்படி இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறாங்க, எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் உள்ளே வரும்பொழுதே உங்கள் டேடி மகாராஜா என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ உள்ளே போமா,
நான் உன்னை டாப் 5ல கொண்டு போகிறேன், அதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அங்கே போய் ஷோ வந்து அவர் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு அப்படின்னு தோணுது. அப்போ அந்த வீக்கெண்ட் எபிசோடில் சாச்சனாவை கேள்வி கேட்க மாட்டாரான்னு கேட்பாரு. என்ன கேட்பாருன்னா, ஏன் உனக்கு 5 ஜாம் பாட்டில் போதுமா, இல்லை 6வது ஒரு ஜாம் பாட்டில் நான் வேணா அனுப்பி வைக்கட்டுமா, கூட 5 ஸ்டாரோட அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி மட்டும் தான் கேட்பாரே தவிர மற்றபடி அவர் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். ஏன்னா அவருக்கே எதுவும் தெரியாது. இந்த ஷோ வந்து அவர் ரெகுலராக வாட்ச் பண்ணுறேன்னு சும்மா சொல்லிக்கிறார தவிர இந்த ஷோவில் என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட அடிப்படை அறிவே இல்லாமல் உள்ள ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா சாச்சனாக்கு அடுத்தது விஜய் சேதுபதி தான். ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஷோ நம்ம நிறைய எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். விஜய் விஷால் வந்து ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு கேவலமாக பேசணுமோ அந்த அளவுக்கு கேவலமாக பேசிட்டு நான் பேசுறது தப்பே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் நிற்கிறதா இருக்கட்டும், தீபக்கு சத்யாலாம் ஹோஸ்ட்டை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க, நான் பண்ணுறதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும். தொடர்ந்து ஒரு சிலர் இந்த ரூல் பிரேக் பண்ணாங்கன்னீங்களா, நீங்கள் போன வாரம் ரூல் பிரேக் அப்ரிஷியேட் பண்ணீங்களா, ஒரு அப்ரிசியேஷன், அந்த அப்ரிசியேஷனுடைய விளைவாக தான் மஞ்சரி பண்ண ரூல் பிரேக்கு, ராணுவ பண்ண ரூல் பிரேக்கு, எல்லாமே பேக் டு பேக் ரூல் பிரேக் பண்ணாங்க இல்லைங்களா. அதுக்கு எல்லாமே அடிப்படை காரணம் என்னங்க, நீங்கள் போட்ட விதை தான். நீங்கள் வந்து ரூல் பிரேக்காக நீங்கள் ஒரு அப்ரிசியேஷன் பண்ணி 5 ஸ்டார் கொடுத்தீங்க இல்லைங்களா, அதனுடைய வெளிப்பாடு தான். ஓஹோ, ரூல் பிரேக் பண்ணால் விஜய் சேதுபதி 5 ஸ்டார் கொடுப்பாரு, ரூல் பிரேக் பண்ணால் விஜய் சேதுபதி பாராட்டுவார் அப்படின்னு ஒரு மனநிலையில் எல்லா கண்டஸ்டண்ட்டும் உள்ளே இருக்காங்க. இன்னொன்று, இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சௌந்தர்யாவுக்கும் சிவகுமாருக்கும். எனக்கு என்னென்னா, பாய்ஸ் டீமில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் சிவகுமார் கொடுக்குறீங்க, அவர் நல்லா விளையாண்டார், அவர் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணார் அப்படின்னு, அப்புறம் எப்படி ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்குறீங்க? அப்போ ஏதோ ஒரு முரண்பாடு இருக்குது இல்லைங்களா. அப்போ சிவகுமார் வந்து தனித்தனியாக போய் உட்காந்து ஒவ்வொரு பாய்ஸ்டாக பேசுனது, அங்கே யார் மேனிபுலேட் ஆகிருக்காங்கன்னா ரஞ்சித், அருண் பிரசாத் மற்றும் பலர். ஸோ இவங்க வந்து ஒரு கேங்காக மாறி சிவகுமார் பண்ண மேனிபுலேட்டில் அவங்க வந்து உள்ளே வந்து இவருக்கு நாமினேஷன் பாஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒஸ்ட்டு பர்ஃபார்ம்னு வரும்போது வெளிப்படையாக சொல்லணும் இல்லையா. அப்போ வெளிப்படையாக எல்லாருமே சொல்லும்பொழுது மற்றவங்களுக்கு எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே, இவர் பர்ஃபார்மே பண்ணலாம் அப்பட்டமாக தெரியும் இல்லையா. அப்போ அது வெளிப்படையாக வெளியே வந்துருச்சு. அப்போது சிவகுமார் தனித்தனியாக போய் இப்போது ஒவ்வொருத்தவங்களாக போய் சந்தித்து இவங்கள பற்றி அவங்கள பற்றி குறை சொல்கிறதும் அவங்கள பற்றி இவங்ககிட்ட குறை சொல்கிறதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை பண்ணுறது ரொம்ப 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 கீழ்த்தரமான வேலை. அது அவருக்கே போய் பேக் ஃபயராக போய் முடியும். இந்த பக்கம் சௌந்தர்யாவுக்கு வருவோம். சௌந்தர்யா பர்ஃபார்மன்ஸே பண்ணலை, ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா. சரி, ஓகே, அப்போ இந்த வாரம் வேறு யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி கிழிச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அன்ஷிதா பர்ஃபார்ம் பண்ணாங்களா, தர்ஷிகா பர்ஃபார்ம் பண்ணாங்களா, ஆர்ஜே ஆனந்தி பர்ஃபார்ம் பண்ணாங்களா, இதெல்லாம் போய் பவித்ரா கூட அந்த ராஜாராணி டாஸ்கில் ஓரளவுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட்டை போட்டாங்க. மற்றபடி அங்கே யார், ராணியே பர்ஃபார்ம் பண்ணல, நம்ம அதான் சொல்ல வரோம். அப்படி இருக்கும் பொழுது தர்ஷிகாலாம் எதுவுமே பண்ணாத பருத்தி மூட்டை உள்ளே இருக்கும் பொழுது சௌந்தர்யா அட்லீஸ்ட் தேர் என்டர்டைன் த பீப்புள், மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க, ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, ஒரு டான்ஸ் பண்ணுறாங்க, ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க, ஸோ வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. இதையெல்லாம் பண்ணும் பொழுது அவங்க ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர். ஆனால் இது எல்லாம் பண்ணாமல் நீங்கள் உள்ளே இருக்கீங்களா, அந்த குரூப்பிசம், அந்த மேனிபுலேட், அதாவது சௌந்தர்யாவை விஜய் சேதுபதிக்கு பிடிக்காது. ஏன்னா விஜய் சேதுபதியோட பொண்ணுக்கு சௌந்தர்யாவை பிடிக்காது. ஸோ இதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கும் தெரியுது, என்னன்னு தெரியுது, விஜய் சேதுபதி சௌந்தர்யாவுக்கு பிடிக்காது, நம்ம வந்து சாச்சனாவுக்கு வந்து ஃபேவரட்டிசமாக பண்ணோம் அப்படின்னா சேதுபதி நம்மளை பாராட்டுவார் அப்படிங்கிறது கேர்ள்ஸ் டீமுக்கும் தெரியுது, அது பாய்ஸ் டீமுக்கும் புரியுது. ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த வீக்கெண்ட் எபிசோட் எதை நோக்கி போகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பயாஸ்டு ஹோஸ்ட்டு, இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் உள்ளே இருக்கிற இவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்களே, ஏன் டபுள் எவிக்ட் பண்ண மாட்டேறீங்க? அப்போது நீங்கள் யாரையோ ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுக்காக யாரையோ பலிகாடாக்குறீங்க. ரியாங்கிற பொண்ணை வந்து நீங்கள் அப்படி தான் பண்ணீங்க. போன வாரம் கண்டென்ட் தப்போ ரைட்டோ கண்டென்ட் கிரியேட் பண்ணாங்க, மேக் பண்ணாங்க, வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. அப்படிலாம் இருந்த ஒரு பொண்ணை நீங்கள் உள்ளே வெளியே அமிச்சிட்டு எதையுமே பண்ணாமல் திரும்பவும் வரேன் நான். அன்ஷிதா, தர்ஷிகா, சாச்சனா இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் வெளியே அனுப்புறீங்க. ரஞ்சித், சிவகுமார், இப்படி இருக்கும் பொழுது இது ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுக்காக யாரோ பேக்ரவுண்டே இல்லாமல் ஒருத்தவங்களை பலியாட ஆக்குறீங்கன்னா, அப்போ விஜய் சேதுபதி நீங்கள் இன்றைக்கி சொன்னாங்க, அவங்க பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா சொல்கிறாங்க சிவகுமார்கிட்ட, நீங்கள் உங்களுக்கு கோவம் வரல, உங்களுக்கு கோவம் வரணும்னா நான் வேணால் எங்கள் வீட்டிலேருந்து உப்பு எடுத்து தரேன், அந்த உப்பை நீங்கள் போட்டு வேணால் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ரோஷம் வருதானே பாருன்னு சொன்னாங்க இல்லைங்களா. அந்த வேர்டு யாருக்கு பொருந்தும், யாருக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னா அந்த டேக்லைனு இந்த ஷோவை தொகுத்து வழங்குற மகாராஜா விஜய் சேதுபதிக்கு ஆப்டாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை வெளியே இருந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு பவர் இருக்குது, அதை வந்து நான் பயன்படுத்திப்பேன், நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க இல்லைங்களா. அப்போது உங்களால் மற்றவங்க உண்மையாக அந்த விளையாட்டுக்கு வந்து ஜெயிச்சு நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா. ரியா மாதிரி ஆட்கள்லாம் இது மாதிரி உடஞ்சி போகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கீங்க.
நீங்களும் ஒரு காரணம், நீங்கள் தான் காரணம் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த வாரம் சாச்சனாவுக்கு பதில் யார் பலிகடாக ஆக்க போகிறாங்க, யாரை வந்து ரோஸ்ட் பண்ண போகிறாங்க, யாரை வந்து திட்ட போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, அதை பார்த்துட்டு திரும்பவும் நம்ம வந்து மகாராஜாவை நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம், வறுத்தெடுக்க போகிறோம். அதுதான் நடக்க போகுது இந்த வீக்கெண்ட் எபிசோடில். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் சொல்லிட்டீங்க, பெஸ்ட்டு பர்ஃபார்மராக பவித்ரா கொடுத்தீங்க. ஓகே, பவித்ரா ஓரளவுக்கு, நான் கூட 100% சொல்ல மாட்டேன், பவித்ரா ஓகே, அவ்வளோதான். அதுவும் இந்த ராஜாராணி டாஸ்கில் அந்த மாடுலேஷன் கொண்டு வரலாம், அதுவும் வேஸ்ட்டு. இந்த பக்கம் ஒரு கரெக்டான பர்சன் கொண்டு போய் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான், இந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மர். ஏன்னா ராணவ் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த அருண் பிரசாத், இந்த சிவகுமார்லாம். ராணவ் போன வாரம் ஒரு ஸ்கிரிப்டை பண்ணார், அந்த ஸ்கிரிப்டை வந்து கரெக்டாக கேரி பண்ணி கொண்டு போனார். ஆனால் இந்த வாரம் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு மண்ணும் பண்ணலை ராணவ் எதையுமே எடுத்து கூட போடலை. ராஜா ஒரு கிங்காக எப்படி இருக்கணும், ஒரு கிங்னா எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கிரியேஷனே இல்லைங்க இந்த டீமுக்கு. அப்படி இருக்கும்பொழுது ராணவ் 2-3 பேர் சொன்னாங்க, அவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாகவும் ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அப்போது எப்படிலாம் சிவகுமார் பண்ண அந்த ஃபேவரட்டிசம், அந்த வெறுப்புத்தன்மை, அந்த தனித்தனியாக போய் பேசலாம் எப்படிலாம் வேலை செய்து பார்த்தீங்களா. அவர் நாமினேஷன் ப்ரீ டாஸ்க் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனால் ஒரு ராணுவ வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்ததுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு. பர்ஃபார்மே பண்ணாத ஒரு ஆள் எப்போ பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆக முடியும் அப்படின்னு கேள்வி நம்மளுக்கு எழும்புது. ஸோ தீபக் வெல் டிசர்வ்டு. எனக்கு தெரிஞ்சு தீபக் கொடுத்த பெஸ்ட்டு பர்ஃபார்மர் உண்மையாகவே வெல் டிசர்வ் தான். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே கேரி பண்ணி கொண்டு போனது ஜெஃப்ரி, அதுக்கப்புறம் முத்துக்குமரன், ஜாக்லின். ஸோ இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு இந்த வீக்கெண்டை ரொம்ப கேரி பண்ணி கொண்டு போகிறாங்க, சௌந்தர்யா இன்க்ளூடிங் தான். அங்கங்கே ஒரு சில பேர் அந்தந்த இடத்துல பண்ணாங்க, மற்ற எல்லாருமே இந்த வாரம் மிச்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த விஜய் விஷால்லாம் வந்து எப்படி தான் ஃபேன்ஸ் வராங்கன்னே தெரியல. எதுவுமே பண்ணாமல் ஒரு ஆளால் இவ்வளோ நாள் சர்வே பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு விஜய் விஷாலும் ஒரு காரணம். என்னன்னா எதுவுமே பண்ணுறதில்ல, மற்றவங்களை வந்து பேக் ஸ்டேட்மெண்ட் தான் பண்ணுறது, மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறது, மற்றவங்களை கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது மட்டும்தான் நடக்குது. ஆனால் அவருக்கு வந்து ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அது எப்படின்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் ஃபேன்ஸாக இருக்கிறதுக்கு சும்மாவே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையும் வருது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த வாரம் இந்த வீக்கெண்ட் மகாராஜா தன்னுடைய பொண்ணை காப்பாற்றுவாரா, இல்லை வந்து வேறு ஏதாவது அவங்க பொண்ணுக்காக வேறு யாராவது பலி கொடுப்பாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்க பேர் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.